வேலூரிலிருந்து ஆந்திராவுக்கு அனுப்பப்பட்ட மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படுகின்றன. இதனால் 50,000 ஏக்கரில் மா சாகுபடி செய்து இந்த ஆண்டு அதிக விளைச்சல் கண்ட நிலையிலும் மா விவசாயிகள் மிகுந்த வேதனைக்கு ஆளாகியுள்ளனர். வேலூரில் இருந்த அரசு மாங்குள் தொழிற்சாலை மூடப்பட்டதிலிருந்து மா விவசாயிகளுக்கு சோதனை காலம் தொடங்கியது. ஆனால் ஆந்திராவுக்கு பழங்களை அனுப்பி நஷ்டத்திலிருந்து தப்பிக் கொண்டிருந்தனர் விவசாயிகள். ஆனால் தற்போது ஆந்திராவில் 1 கிலோ மாங்காய்க்கு 4 ரூபாய் மானியம் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இதனால் அங்குள்ள விவசாயிகள் மாங்குள் தொழிற்சாலைகளுக்கு வெறும் 8 ரூபாய்க்கு மாம்பழங்களை விற்கின்றனர். அதே வேளையில் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்படும் மாம்பழங்களை 12 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டியிருப்பதால் நிறுவனங்கள் அதனை மறுத்து மாம்பழங்களை திருப்பி அனுப்பிவிடுகின்றனர். இதனால் பழங்களை விற்க முடியாமல் கடும் நஷ்டத்தை சந்திக்கும் விவசாயிகள் ஆந்திர அரசை போல மாம்பழங்களுக்கு 4 ரூபாய் மானியம் வழங்கவும், முக்கியமாக மாம்பழக்கூழ் தொழிற்சாலையை திறக்கவும் அரசை வலியுறுத்தியுள்ளனர். ஆந்திராவில் அவங்களுடைய லோக்கல் ஃபார்மர்ஸ்க்கு சப்சிடி கொடுக்கறதுனால நம்ம ஃபார்மரை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அங்க மகசூல் அதிகமா இருக்கு. அதனால அவங்க ஃபார்மரை காப்பாற்றுறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் அவங்க இறங்கி இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம ஃபார்மரை நம்ம அரசாங்கம் காப்பாற்றணும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஐயா, நீண்ட நாளா நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு ஒரு ஜூஸ் ஃபேக்டரி கேட்டுனே இருக்கிறோம். அந்த ஜூஸ் ஃபேக்டரி இருந்தா இந்த மா விவசாயியை காப்பாற்றிருக்க முடியும்.